ஆன்லைன் உன்னைய விட எனக்கு டிராஸ்டிக் சேஞ்ச். என்னால கம்பேர் பண்ண மற்றவங்களுக்கு பண்ணதுக்கும் இது பண்ணதுக்கும் சேஞ்ச் தெரியுது. நல்லாவே நேச்சுரலா இருக்கு. நீங்களே ஒரு டாக்டர். ஸோ இந்த ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, இந்த பேலன்ஸ் ப்ராப்ளமை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என்னென்னலாம் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஃபைனலா எப்ப ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் இதுக்கு ஆப்ஷன், பால்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது டிசிஷனுக்கு எப்போ வந்தீங்க? ஆக்சுவலா நான் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் பிஎஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து எனக்கு ஆன்லைன் அப்படியே ப்ரிசைட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்பயே நான் வந்து நிறைய கிளினிக்ல போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து மினாக்சில் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அப்போ நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் டேஸ்ல வந்து எனக்கு ரொம்ப ஏர் ஃபால் ஆகி, அதுக்கப்புறமா ப்ரிப்பரேஷன் டேஸ்ல ரொம்ப ஏர் ஃபால் ஆகிட்டு அப்புறமா தான் எடுத்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணேன். சரி, ஓகே, இது இயர்லியாவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஹேர் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி டிசைட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 5 months ஆகுது. நியர்லி ஒரு 4500 கிராஃப்ஸ் வச்சோம் ஃப்ரண்ட் ஏரியாவில். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் ரிசல்ட் எப்படி இருக்கு? உங்களோட அந்த ஹேர்லைன் எப்படி இருக்கு? ஹேர்லைன் உன்னைய விட எனக்கு அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச். ஏன்னா என்னோட சீனியர்ஸுமே வந்து என்ன கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஹேர்லைன் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, கம்பேர் பண்ணாங்க. இந்த மாதிரி சில பேர் தெரிஞ்சவங்களாம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண தெரிஞ்சவங்களாம் இந்த மாதிரி கம்பேர் பண்ணாங்க. மற்றவங்களுக்கு பண்ணதுக்கும் இது பண்ணதுக்கும் சேஞ்ச் தெரியுது, நல்லாவே நேச்சுரலா இருக்கு. இப்ப 4500 கிராஃப்ட் எடுத்திருக்கோம். ஸோ பின்னாடி டோனர் ஏரியால ஏதாவது கேப் தெரியுதா? அந்த டோனர் ஏரியா இப்ப எப்படி இருக்கு? யாரும் நோட்டீஸ் பண்ணல. நல்லாவே க்ரோத் இருந்ததுனால அது பலஷியா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ண தப்பு அப்படிங்கிறது இந்த மினாக்சிலும் டிஎஸ்டி பிளாக்கரும் கரெக்ட் டைம்ல எடுக்காதுதான். இப்ப ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கப்புறம் நான் ரிசர்ச் பண்ணதுல தெரிஞ்சது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதை விட அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் கேர்ல தான் இருக்கு. ஸோ அதனால ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். இப்போ டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு 1 டேவோ இல்லை 2 days ப்ரொசீஜர் தான். டிரான்ஸ்பிளான்ட் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களோட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹேர், ரிமைனிங் ஹேருக்கு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மெடிசின்ஸ் உங்களோட மினாக்சிலாக இருக்கலாம், டிஎஸ்டி பிளாக் இருக்கலாம், அதை எவ்வளோ ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற ரிமைனிங் ஹேர்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும்.